காதல் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயந்தாங்க. இந்த காதல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லைனாலும் அவங்க தாங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அந்த காதல்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். இதே ஆப்போசிட் சைடில் அதே மாதிரியான காதலர்கள் ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த காதல்ல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிடும். ஸோ அவங்க கிட்ட ஒரு பிற்காலத்தில் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலுமே அவங்களோட மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கவே இருக்காது. இந்த படத்தோட கதை தளம் எப்படி அமைஞ்சிருக்கும், அதாவது ஸ்டோரி பேஸ்ட் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன் காதல் இறந்துட்டா அவளோட இறப்பை ஏற்க முடியாத அந்த காதலன் இந்த இறந்தவர்களுக்கான ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்கு போயும் அந்த கடவுள்கிட்டையும் போராடி தன்னோட சமகாலத்து கடவுள்கள்ட்டையும் போராடி எப்படி அந்த காதலியை உயிர் பெற்று கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட பேசிக் கான்செப்டே. தன்னுடைய காதலி மறுபடியும் உயிர் பெற்று வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த காதலன் தன் உயிரையும் பணைய வச்சு பல சாகசங்களையும் பல போராட்டங்களையும் தன்னோட புத்தி கூர்மையால அவங்களை எப்படி உயிர் பெற்று கொண்டு வராங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கான்செப்டே. அதே மாதிரி இந்த படத்துல காதலர்களுக்கு மட்டும் உண்டான ஸ்டோரி பேஸ்டும் இருக்காது. ஒரு கடவுள்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கடவுள்களாகவே இருந்தாலும் அவங்களும் காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு அரக்கண்டை மாட்டிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரி பேஸ்டாகவும் இந்த படம் இருக்கும். ஸோ படம் சூப்பராக இருக்கும். ஆக்ஷன், அட்வென்ச்சர், த்ரில்லர் இந்த மாதிரி எல்லாமே இந்த படத்தில் கொட்டி கிடக்கு. தென் லவ், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படத்தை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு 2 புதல்வர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்துட்டு ஒசைரஸ், இன்னொருத்தர் பேர் வந்து ஜெட். இந்த ஒசைரஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான நைல் நதியால் இயங்கக்கூடிய ஒரு செழிப்பான நகரமான எகிப்துக்கு இவர் ராஜாவாக இருக்காரு. இவர் தான் அன்பின் கடவுளும் கூட. இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அதாவது சூரிய தேவனோட 2வது பையன். அவரோட பேர் வந்துட்டு ஜெட்டு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆட்சி புரிகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மனவெறுத்து கஷ்டங்களுக்கு உண்டான பகுதியில் தான் வந்துட்டு இந்த ஜெட் அப்படிங்கிறவர் ஆட்சி புரிகிறாரு. ஒசைரஸ் அப்படிங்கிறவருக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அவர் தான் வாயு தேவன். இவர் நம்ம படம் ஃபுல்லாகவே வருவார். அதே மாதிரி ஜெட் இருக்கார் பார்த்தீங்களா, பாலைவனத்தின் கடவுள். அவருக்கு எந்த ஒரு குழந்தையுமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் மனிதர்கள்கிட்ட இருந்து எப்படி வேறுபாடோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமான வருஷம் ஒரு 5 அடி ஒரு 6 அடி உயரம் வளர்றான் அப்படின்னா அந்த கடவுளுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 12 அடியில் இருப்பாங்க. அந்த கடவுள்கள் அவங்களுக்குன்னு ஒரு மிருகத்தோட உருவம் இருக்கும். அந்த உருவத்தை வந்து அவங்க மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்காது, கோல்டு கலர் இருக்கும். அதாவது தங்கம் மாதிரி தான் அவங்களோட ரத்தமும் வந்துட்டு அவங்களுக்கு கடவுள்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இவங்க ஒரு 1000 வருஷம் வரைக்கும் இவங்களால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடே. அப்படியே எகிப்து நாட்டை வந்து காட்டுறாங்க. நாட்டு மக்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே உற்சாகமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட வாயு தேவன், அதாவது ஒசைரஸோட பையன் வாயு தேவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இன்னைக்கு முடிச்சு விட்டு விழா. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பணக்காரங்களும் சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட கையில் இருக்கிறது தன்னால் முடிஞ்ச ஒரு பொருளை போய் அவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு விழாவுக்கு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை வந்துட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திருடன் தாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டான திருடன். ஆள் பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன் காதலிக்காக இப்போ முடிச்சுட்டு விழாவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அங்கே வந்து சுட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. தன் காதலியை காட்டுறாங்க. அவரோட காதலியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயா. ஜாயாவை பார்த்துட்டு அந்த துணியை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்காக இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், சாகவும் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லுவார். அதுக்கு ஜாயா வந்துட்டு அழகா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக சொல்லுவாங்க. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வாயு தேவனுடைய முடிசூட்டும் விழாவுக்கு தான் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் நம்மளோட வாயு தேவனை காட்டுறாங்க. நல்லா மனசை கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுறீங்க பிரபு, இன்றைக்கி உங்களுக்கு முடிசூட்டும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை தலையில் குத்தி ஏதோ வேட்டையாடி வச்சிருப்பார் போல இருக்குது. அப்படியே மனுஷன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுமே அப்படியே களைப்பாக ஒரு சோம்பலை முறிச்சுட்டு அவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்கும். பொத்துன்னு அதில் உழுவுவார், உளுந்துட்டு குளிச்சுட்டு இருப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, அது உடம்பு தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தங்க வராங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்தோம்னா காதலுக்கான தெய்வம், அதாவது காதலின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே லவர்ஸ் தான் போல இருக்கு. இந்த காதல் கடவுளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க இறந்தவர்களுக்கும் நிகழ்காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அரக்கர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு காமனான காதல் கடவுள் தான் இவங்க. ஸோ அரக்கர்கள் இவரை வந்து நிறைய துன்பப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அரக்கர்கள் உலகத்துக்கு இவங்க போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா கையில் வந்து காதல் தேவதைக்கு வந்து ஒரு காப்பு கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 நட்சத்திரங்கள் இருக்கும். அது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அரக்கர்களாலையும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதை வந்துட்டு பரிசாக கொடுத்து அவங்களை காப்பாற்றுறதே நம்மளோட வாயு தேவன் தான். ஸோ இவங்க 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி தாங்க தெரியும். நம்மளோட வாயு தேவன் காதலின் தேவதை கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக போகிறாரு, ஏதோ ஒரு ஹாப்பியான விஷயத்தை தான் சொல்கிறதுக்காக போகிறாரு. ஸோ அப்போ கரெக்டாக பணிப்பெண்கள் குறுக்க வந்துட்டு
உங்களோட முடிசூட்டும் விழாவுக்கு எல்லா கடவுள்களும் வந்துட்டாங்க, எல்லா பொதுமக்களும் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்கள் அப்பா வர சொன்னாருன்னு சொல்லிட்டு பணிப்பெண்களும் சொல்கிறாங்க. நம்மளோட வாயுதேவன் அப்படியே கண்ணாலேயே பார்த்துட்டு 2 பேர் சைகை பண்ணிட்டு நம்ம வாயுதேவனும் காதலின் கடவுளும் இவங்க எல்லாருமே ஒட்டுக்கா முடிசூட்டும் விழாவுக்கு போகிறாங்க. அப்போது நம்மளோட வாயுதேவனோட அப்பா ஒசைரஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையுமே பார்க்குறாரு. எல்லாமே அவங்களுக்கு உண்டான நம்ம வாயுதேவனுக்கு உண்டான பரிசை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பணக்காரங்க அவங்களுக்கு உண்டான பொருளையும், ஏழை மக்கள் அவங்களுக்கு உண்டான பொருளையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளோட வாயுதேவனோட அப்பா ஒசைரஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது அன்பு தான். கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே அன்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு பேசுகிறாருங்க. அவரோட அன்பின் கடவுள் ஒசைரஸ் பேசிட்டு இருக்கும்போதே கூட்டத்தை புலந்துக்கிட்டு ஒரு பெரிய உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வந்துட்டு இருக்காரு. இவர் தாங்க ஜெட்டு. இவர் தான் நம்ம படத்தோட வில்லனே. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட பையன், அதாவது என்னோட அண்ணன் பையனோட முடிசூட்டு விழா நான் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்தில் வந்துட்டு பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது நம்ம வாயுதேவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீங்க வருவீங்க நான் நம்பிட்டு இருந்தேன், நீங்க வரல நான் ரொம்ப சோகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயுதேவன் சொல்லுவாரு. நம்ம வாயுதேவனுக்கு அவங்க சித்தப்பா செட்டு மேல பயங்கரமான பாசங்க. தென் அதே மாதிரி ஒசைரஸுக்கும் தன்னோட தம்பி மேல ரொம்ப அளப்பரிய பாசம் தாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜெட், அதாவது நம்ம வில்ல இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு நம்மளோட வாயுதேவனுக்கு ஒரு பெரிய சங்கு மாதிரி வந்து கொடுக்குறாரு. இதை ஊது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம வாயுதேவன் அதை பலமா ஊதுறாரு. ஊதி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல அக்ரோனி சிலைகள் அப்படியே அணிவகுத்து நேரம் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட வாயுதேவன் அப்பாவோட ஒசைரஸ் என்ன சொல்லுவார்னா, ஜெட் நீ என்ன பண்ற, நீ பண்றது தப்பா இருக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பாலை நிலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த எகிப்து நைல் நதியில் இருக்கக்கூடிய அனைத்து செழிப்பான பகுதியில் நான் ஆட்சி புரியலான்னு இருக்கிறேன். உனக்கு அந்த தகுதி இல்லை, அதே மாதிரி உன் பையனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒசைரஸ் நீலாம் இப்படி பேச மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது செட் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிட்றாரு. பட் நம்மளோட ஒசைரஸ் வந்துட்டு போக மாட்டாருங்க. தம்பி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போகிறப்ப நம்ம செட்டு வந்துட்டு என்ன பண்ணுவார், ஒரு கத்தி எடுத்து நம்மளோட வாயுதோட அப்பாவோட வயிற்றுலேயே வந்துட்டு குத்திடுவார். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருவார். இந்த நேரத்தில் வாயுதேவன் என்னடா நம்ம அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் அவங்க உட்காந்து அவங்க அப்பாவை போய் பார்ப்பாரு. ஸோ அவங்க அப்பாவை இறந்துருவாங்க. அவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மேலே தான் உன்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒசைரஸும் சொல்லியிருப்பார் நம்ம வாயுதேவன்கிட்ட. ஸோ ஒசைரஸ் அங்கேயே இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டும் செட்டுக்கும் நம்ம வாயுதேவனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேருமே மாற்றி சூப்பராக அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட வாயுதேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மிருகம் உருவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு அவர் மாறுவார். கோல்டு கலரில் ஒரு கழுகு, அந்த உருவம் தான் அவரோட உருவம். தென் அதே மாதிரி நம்மளோட ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளில இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் ஒரு உருவத்துக்கு வந்து மாறுறாப்புல. அவரோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஓனாய் மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாயுதேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, அவருக்கு பயங்கரமான துல்லியமான ஒரு பார்வை இருக்கும். இது நம்மளோட செட்டுக்கும் தெரியும், நம்ம வில்லனுக்கும் தெரியும். ஸோ அதனால் அவர் ஒரு கேடையை வந்து வச்சுருக்காரு. அந்த கேடயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடியை காட்டணும் அப்படின்னா நம்மளோட வாயுதேவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அப்படியே தம்பிச்சு போகிற ஒரு மாதிரி சிரமமாகறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே மிருக உருவத்தில் தான் இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஜெட்டோட படை வீரர்கள் மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்தி அவங்கள யாருமே உள்ளே வராத மாதிரி எங்கள் படையை நிறுத்தி வச்சிருப்பாரு நம்ம செட்டு. தென் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வாயுதேவனை சுற்றி அவரோட வீக்னஸே அந்த கண்ணாடி ஒளி, சூரிய ஒளி மாதிரி பட்டுச்சுன்னா அவர் கண்ணு பூசும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே காட்டுறாங்க அவங்க கேடயத்தில் வச்சு. ஸோ இந்த நேரத்தை வந்து செட்டு சரியாக பயன்படுத்தி நம்மளோட வில்லன் என்ன பண்ணுறாருன்னா, வாயுதேவனை தூக்கி அடித்து அந்த பக்கம் எரிஞ்சிடுறாரு. வாயுதேவன் பலம் இல்லாமல் தன்னோட பழைய உருவத்துக்கே வராரு. அவரோட கழுத்து மேலே காலை வச்சு அவரோட 2 கண்ணையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிடுங்கிடுறாரு. பிடுங்கிட்டு அவரை கொல்லும்போது, அதாவது செட்டு வந்து வாயுதேவனை கொல்லு போகும்போது நம்மளோட காதல் தேவதை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் இங்கேயோட முடியுது. ஒசைரஸ் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தக்கூடிய அந்த எகிப்து பகுதியை இப்போ நம்ம ஜெட்டு வில்ல வந்துட்டு ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மக்கள்கிட்ட ஒரு நிலவிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு உலகம் இருக்குமா, அந்த உலகத்துக்கு போகணுன்னா தங்கக்கிட்ட கொஞ்சமாவது தங்கம் இருக்கணுமா. ஸோ அந்த தங்கத்தை அந்த தராசில் வச்சா மட்டும்தான் அவங்களால மறு உலகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான அங்கே கான்செப்டும் வந்து இருக்குது. ஸோ செட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தங்கத்தை கூட மக்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட இல்லாமல் அதை பிடுங்கி தன்னோட அப்பா சூரியதேவன் தானே அவரை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி பெருசாக கட்டிகிட்டு இருப்பார். ஸோ அவங்க வந்துட்டு பெரிய கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாருமே அடிமையாக்கப்பட்டுருவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்துட்டு அடிமையாக தாங்க வேலை செய்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டடக்கலை வல்லுநர். அவர் தான் வந்துட்டு எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டடக்கலைகளுக்கும், அதே மாதிரி நம்மளோட ஜெட்டு தன்னோட தந்தைக்காக கட்டின மிகப்பெரிய கோபுரத்தையும் இவர் தான் கட்டியிருப்பார். அதே மாதிரி ஜெட்டுக்கு முக்கியமான சில கட்டிடங்கள் இருக்கும் பார்த்தியா, முக்கியமான பொருளாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு இந்த கட்டுரைக்கலை வல்லுநர் தான் வந்து கட்டியிருப்பார். ஸோ இவங்க கிட்ட பணிப்பெண்ணாக தான், அதாவது ஒரு அடிமையாக தான் வந்துட்டு நம்ம ஜாயா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவரும் கிளம்பி போயிடுறாரு.
இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அவர் இல்லாத நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு, ஹீரோவும் ஜாயாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, உன்னை எப்படியாவது இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஜாயா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீ என்னை காப்பாற்றணும், அதே மாதிரி இந்த எகிப்து மக்கள் எல்லாருமே நீ காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட வாயு தேவனால் தான் முடியும். ஸோ அவரை நம்ம வந்துட்டு பார்க்கணும். அப்படிங்கும்போது இன்னமுமா நீ கடவுளை வந்து நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்பாரு. நம்ம ஹீரோவுக்கு கடவுள் மேலே அவ்வளோக்கு நம்பிக்கை இல்லைங்க. பட் ஜாயா வந்துட்டு அதிகமாக வணங்குறது யாருன்னா நம்மளோட வாயு தேவனை தான். ஸோ நம்ம ஜாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாரு எங்கேயோ போய் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு நாட்டில் போய். ஸோ அந்த செல்வம் எல்லாமே இன்றைக்கி ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட வாயு தேவனோட கண்ணும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கண்ணை வந்து நீ எடுத்துகிட்டு அப்படின்னா நம்ம வாயு தேவனுக்கு வந்து சக்தி வந்துடும். அவங்க வந்து நம்ம எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாயா சொல்லுவாங்க. சரி, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, மேப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இடத்துல தான் அந்த இடத்தோட அமைப்பும், அதே மாதிரி அந்த இடத்துல என்னென்ன பொறி இருக்கும், அந்த இடத்துல எத்தனை பாலங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே அதோட மேப்பில் தான் வந்துட்டு இருக்கும். மேப்பை நம்ம ஹீரோவும் ஜாயாவும் கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சி ஹீரோ வந்துட்டு தயவு செய்து போ, எனக்காக பண்ணி என் குடும்பத்துக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரியே ஏதோ ஒரு நாட்டில் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த புதையல் போகுது. கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அந்த புதையலுக்குள்ளேயே போய் விழுந்துருவார். ஸோ ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குங்க. அந்த ரவுண்டை சுற்றி அந்த யானைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதையல் வண்டியை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும். அது இந்த பக்கம் வர அந்த பக்கம் குழி வரும். நம்ம எப்படி இந்த டிராக்டர் மேலே தூக்கும் பார்த்தீங்களா பின்னாடி மணல் கொட்டுறதுக்கு, சேம் அதே மாதிரியே தூக்கும். அந்த பொருள் எல்லாமே ஒரு குழிக்குள்ளே போகும். அதே வழியாக வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோவும் போயிடுவார். ஸோ ஹீரோ போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கல் எடுத்து போடுவாங்க. போட்டதுமே அது கீழே வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட தேள் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ பார்ப்பாரு, சரி இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம பார்த்து தான் போகணும்னு சொல்லி அந்த மேப் படி பார்ப்பாரு. அந்த மேப்பை பார்க்கும்போது ஒரு தீப்பந்தத்தை வந்து காட்டுவாருங்க. அவரோட நிழல் பட்டதுமே அப்படியே இந்த எலிப்பொறி ட்ராப் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த கரடிக்கு வைக்கிற ட்ராப் இருக்கும் பார்த்தீங்களா, 2 முள்ளுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராப்பு. அதை பார்த்துட்டு நம்ம நிழலில் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு நிழலே தெரியாத மாதிரி அப்படியே ஓரமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவார். 2வது ஒரு ட்ராப் பார்ப்பார். ஒரு சக்கரமாக இருக்கும். அந்த சக்கரத்தை தொட்டால் தானே வம்பு, நம்ம சக்கரத்தை சுற்றி போயிடும்னு சொல்லி அந்த சக்கரத்தை அப்படியே தாண்டி சுற்றி போவார். கரெக்டாக அந்த ட்ராப்பும் ஒர்க் ஆகும். அந்த ட்ராப் என்ன பண்ணால் எல்லாமே கத்தி எல்லாமே நீட்டி வச்சுட்டு இருக்கும். தானே எல்லாமே சுற்றிக்கும். ஸோ அதில் ஒரு கத்தியில் படாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் எகிரி ஜம்ப் பண்ணி அந்த பக்கமும் போயிடுவார். பார்த்தா அதில் 3வது ஒரு ட்ராப் இருக்கும். பட் அந்த மேப் அவர் வச்சுருக்க மேப்பில் வந்து பார்த்தோம்னா 2 ட்ராப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் 3வது ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்மளோட அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து செக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணார்னா வேகமாக ஓடுவார். ஓடும்போது அதில் இருக்கக்கூடிய கல் எல்லாமே கீழே உழுவும்போது என்ன பண்ணுவார்னா அந்த வாயுதோட கண் அங்கே இருக்கிறத பார்த்துருவார். ஓடி போய் எகிரி அதை பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரும் கீழே விழுந்துருவார். கீழே விழுவுறப்ப அங்கே இருக்கக்கூடிய தேல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே அவர் கடிக்க வரும். நம்ம வாயுதோட கண்ணிலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அது எல்லாமே போயிடும். ஸோ அதை தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜாயா பக்கம் வருவார். கரெக்டாக நம்ம ஜாயாவை வந்து பார்த்துட்டோம்னா அந்த கட்டடக்கலை வல்லுநர்கிட்ட மாட்டிக்குவாங்க. நம்ம ஜாயாவை கட்டடக்கலை வல்லுநர் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிடிச்சிட்டு வரப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்திருப்பார். வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியும் நம்ம ஹீரோவுக்கு ரைட் ஓகே நம்மளோட லவ்வர் வந்து காதலி வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கட்டடக்கலை வல்லுநரே சொல்லுவார், இங்கே இருக்கக்கூடிய மேப் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். சின்னதாக மாறி போயிருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அரசோட பொருளை வந்து திருடிருக்கீங்க. என்ன அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடக்கலை வல்லுநரும் அவங்க ஆளுங்களை வச்சு சுற்றி வச்சு நிற்க வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணை வந்துட்டு கொண்டு போய் கொடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு வேற ஒரு பொருளை வச்சுருப்பாரு. அந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்ததுமே அந்த பில்டிங் கட்டுறவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா இவங்க 2 பேரையும் கொண்டு போய் நம்ம அரசர்கிட்ட விட்டுருங்க, அவர் மரண தண்டனை கொடுத்துருவாருன்னு சொல்லி சொல்லும்போது தான் இன்னொரு பொருளையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கண்ணை காட்டுவார். அது வந்து ஒரு பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி வெளிச்சம் வரும். அந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயாவை கூப்பிட்டுட்டு நம்ம கட்டடக்கலை வல்லுநர்கள் பயன்படுத்துகிற ஒரு குதிரை வண்டி இருக்கும். அந்த வண்டியில் ஏறி இவங்க தப்பிச்சு போவாங்க. 2 பேருமே ஜாலியாக சந்தோஷமாக அப்பா தப்பிச்சான்னு சிரிச்சுட்டு அந்த மாதிரி வேகமாக போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஜாயா வந்துட்டு கேட்பாங்க, ஒரு கண்ணு தான் எடுத்துகிட்டு வந்தீங்க, இன்னொரு கண்ணு எங்கே அப்படிங்கும்போது இதுக்கே நான் புண்ணாகி போய் வந்தேன், ஏமா நீ வேலை சும்மா வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். கரெக்டாக நம்ம ஜாயா அந்த அவங்க வேலை செஞ்ச பில்டிங்கை திரும்பி பார்க்கும்போது நம்ம கட்டடக்கலை வல்லுநர் என்ன பண்ணுவார்னா ஒரு அம்பு கரெக்டாக குறிப்பாக துடுவார். அந்த பொண்ணோட நெஞ்சிலேயே வந்துட்டு குத்திடும். ஸோ சம்பவ இடத்துலேயே அந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்ச மாதிரி போயிடும். நம்ம ஹீரோ மேலேயும் குறி வைப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பு வேறு இடத்துக்கு போயிடும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா குதிரை வண்டியில் வேகமாக போகிறாங்க. ஸோ ஜாயா வந்துட்டு அங்கேயே மயக்கமாயிட்டு எங்கே போகிறாங்கன்னா நம்ம வாயு தேவன் இருக்கார் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே இல்லாத அவர் வந்துட்டு எங்கே இருப்பானா ஒரு கல்லறையில் வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த கல்லறைக்கு வந்துட்டு வேகமாக நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே போயிட்டு தான் நம்ம ஹீரோ வாயு தேவன்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும், தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பார். அதுக்கு நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரக்கு இருந்தால் மட்டும் கொடு, என்னால் உதவியெல்லாம் பண்ண முடியாது, நானே 2 கண்ணு இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா என்கிட்ட வந்து உதவி கேட்குறேன்னு சொல்லி நம்ம வாயு தேவனும் சொல்லுவார். ஸோ அப்போது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு அவர் நம்மளோட வாயு தேவனுக்கு அந்த உணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வரும். உங்கள்கிட்ட அது இருக்குதா, என்னோட கண்ணு இருக்குதா, என்னோட பணியாட்டிலேருந்து நீ திருடினியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் தான் செட்டோட இடத்துல போய் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவார் நம்ம ஹீரோவும். அதுக்கு நம்ம வாயு தேவன் எந்த சொல்லுவார் அப்படின்னா இல்லை உன்னால் எடுக்க முடியாது,
என்னோட பணியாளர்கிட்ட இருந்தால் நீ திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிச்சு போடுங்கன்னு சொல்லி அங்கே போவாங்க. பட் நம்ம ஹீரோ தான் கில்லாடியாச்சு. அவனோட வாயுவேதன் பண்ணுற அட்டாக் எல்லாமே தப்பிச்சு அந்த பக்கம் போயிட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் இங்கேயே குருடாக இருந்து இருங்க அப்படிம்பாங்க. அதுக்கு வாயுவேதன் நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீ முதல்ல சொல்லு அப்படிங்கிறப்ப தான் சொல்லுவார், என்னோடய காதலி இந்த மாதிரி இறந்துட்டா, அவளை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. வாயுதேவன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாயாவோட பாடியை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. வச்சு பார்க்கும்போது தான் நம்மளோட வாயுதேவன் சொல்லியிருப்பார், நம்ம வாயுதேவனும் அவள் இறந்துட்டா, என்னோட கண்ணை எனக்கு கூட அப்படிங்கிறப்ப நம்மளோட ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் தான் என்னோட காதலியை காப்பாற்றவே, நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ணு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது கரெக்டாக அவரோட கையை பிடிச்சுவார். வாயுதேவன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிப்பார், மரியாதையாக கொடுறா அப்படிம்பாரு. நம்மளோட ஹீரோ வர இல்லாமல் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சுக்கிட்டு அப்போ தான் ஒரு பெரிய புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். இன்னொரு கண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பார். இருந்ததே ஒரு கண்ணு தாங்க, இன்னொரு கண்ணுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நக்கலாக சொல்லுவார். மறுபடியும் கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிப்பார். என்ன சொல்ல வர என்ன சொல்ல கேட்கும்போது கழுத்தை நசுக்கிட்டு இருப்பார். தயவுசெய்து கழுத்தை விடுங்க அப்போ தான் சொல்ல மட்டும் ஒரு மாதிரி இறக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு கண்ணு எங்கே அப்படிங்கிறப்ப அந்த கண்ணும் அங்கே தான் இருக்குது, அதுக்கு போகிற மேப்பும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோவும். நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா ஜெட்டை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப வாயுதேவன் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குதுங்க, அது ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அந்த பிரமிடில் பெரிய ஒரு நெருப்பு எரியும் போல இருக்குது. அந்த நெருப்பு தான் அவரோட சக்தி, ஜெட்டோட சக்தி. அதை அணைச்சிட்டோம் அப்படின்னா செட்டுக்கு உண்டான சக்தி எல்லாமே கொஞ்சம் போயிடும் போல இருக்குது. ஸோ அந்த பிளானில் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்துட்டு நம்மளோட வாயுதேவன்ட்ட வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ வாயுதேவன் என்ன சொல்கிறாருன்னா, சரி இவன் நமக்கு மேப்பாக நமக்கு யூஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து ஜெட்டை கொண்டுட்டேன் அப்படின்னா நான் ராஜாவாயிருவேன், நான் ராஜாவானா உன்னோட காதலியான ஜாயாவை நான் காப்பாற்றேன்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுக்குறாரு. இவங்க 2 பேருமே அங்கேருந்து பயணம் பண்ணி போகிறாங்க. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு மலை மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் நம்மளோட வாயுதேவனும் அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க. அங்கே பார்த்தோம்னா சூரியனோட ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அவங்க வாயுதேவன் ஏன் போகிறார் அப்படின்னா, சூரியனோட பேரன் தானே நம்மளோட வாயுதேவன். ஸோ நம்ம தாத்தா கிட்ட மண்டி போட்டு இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியதேவன்கிட்ட நம்ம வாயுதேவன் வந்துட்டு வேண்டுறாரு. அவரு ஹெல்ப் பண்ணுறாரு. என்னன்னா அவருக்கு சக்தி இல்லை, இன்னொரு கண்ணு வந்தால் தான் சக்தி வரும் போல இருக்குது. ஸோ அவருக்கு உண்டான சக்தியை கொடுத்து மேலே வரத்துக்கான வழியை வந்துட்டு பண்ணுறாரு. ஸோ அவர் கொடுத்த சக்தி மூலிமா நம்மளோட வாயுதேவனும் நம்மளோட ஹீரோவும் மேலே போகிறாங்க. மேலே போனால் நம்ம சூரியதேவனுக்கு ஒரு பெரிய கப்பல் மாதிரி காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிதந்துட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வாயுதேவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட நிழல்லையே இது, இந்த சூரிய கதிர்கள் பட்டா நீ எரிஞ்சு செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வாயுதேவனோட நிழல்லே இருக்கிறாரு. வாயுதேவனும் சூரியதேவனும் பேசிக்கிறாங்க. நம்மளோட சூரியதேவன் இங்கே யாராலையுமே வர முடியாது, நீ ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயுதேவன்கிட்ட கேட்கும்போது வாயுதேவன் சொல்லுவார், அந்த மனிதன் தான் எனக்கு உதவுனா, ஸோ அவன் என்னோட நண்பன் மாதிரி தான், ஸோ அதனால தான் அவன் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது தான் சரி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியதேவனு கேட்பார். அதுக்கு வாயுதேவன், ஜெட் உங்களோட 2வது மகன் எங்கள் அப்பாவை கொன்னார், இப்போ மக்களை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காரு, எனக்கு என்னோடய சக்தியை கொடுங்க, நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியதேவன்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் சூரியதேவன் சொல்லுவார், அவனோட ஆட்சியும் சரியில்லை, இருந்தாலும் அவன் என்னோட மகன் தான், அவனை கொல்றதுக்கான அனுமதி என்னால் கொடுக்க முடியாது, இருந்தாலும் அவனோட ஆட்சி சரியில்லை, அதே மாதிரி நீ ஒரு சிறந்த அரசனாக இருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூரியதேவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கும். அப்போ சூரியதேவன் என்ன சொல்லுவார்னா, இருக்கமா எதுவும் உனக்கு பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி வாயுதேவன்ட்ட சொல்லுவார். அதுக்கு அடுத்தபடியாக அவனோட மனுஷ நண்பர் இருக்கான் பார்த்தியா, அவனை கப்பலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லு, இல்லை அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரு உருவத்துக்கு வந்துட்டு மாறாருங்க. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு மாதிரி இருக்குது. அந்த ஹீட்டு அப்படியே நெருப்பில் வந்துட்டு எரியுது. இவர் ஒரு இடத்துக்கு போய் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. அதை என்ன பண்ணால் தீய சக்தியை அவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளுவார். அதுவும் அந்த பக்கமாக வந்துட்டு பார்த்தோம்னா போயிடும். அப்போ பழைய நிலைமைக்கே வந்துட்டு சூரியதேவன் வராரு. வந்துட்டு இதை விட பெரிய அரக்கனா ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுதேவன் பார்ப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயுதேவன் என்ன ஒரு பிளான் பண்ணுறாருன்னா, ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாடி மாதிரி இருக்குது, அந்த பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை நான் கொஞ்சம் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சி லாக் பண்ணிக்குவார். அப்போ சூரியதேவன் என்ன சொல்லுவார்னா, ஜெட்டோட அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய நெருப்பணி அணைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் அப்படிம்பாரு. அதுக்கு சூரியதேவன் எதுவுமே தடுக்க மாட்டார். ஸோ நம்மளோட ஹீரோவும் வாயுதேவனும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு 2 பேரும் களைப்பாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு வாயுதேவன் என்ன சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது, நான் ஒன்றும் அவங்க அடிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். மூஞ்சி மேலே ஒரே குத்து, நம்மளால ஒரு 20 அடி தூரம் தள்ளி போய் வந்து விழுந்துருவாப்புல. விழுந்துட்டு சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி அவர் தண்ணி கொண்டு வர போவார். ஸோ அந்த ஒரு பில்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெட்டு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. ஜெட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த பில்டர் வந்துட்டு சொல்லுவார், நம்ம பில்டிங்கில் ஒருத்தன் இறங்கி திருடிட்டான் அரசே, அதுதான் பிரச்சனை அப்படிம்பாங்க. யார் எதை திருடினா அப்படிங்கிறப்ப தான் சொல்லுவாங்க, நம்மளோட வாயுதேவனோட கண்ணை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது ஜெட்டு வந்து சொல்லுவார், நீ தான் வாயுதேவனுடைய அடிமைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவரோட சேவகனாக இருந்தாலும் சரி, யாராலையுமே அதுக்குள்ளே நெருங்க முடியாதுன்னு சொல்லி தானே நீ கட்டின,
இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்பார் ஜெட்டு. அதுக்கு நம்மளோட பில்டர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, இறங்குனது ஒரு மனுஷங்க, அவன் தான் திரும்பி எது மனுஷனா? ஓ! அப்போ அவன் தான் உன்னோட பெரிய அறிவாளியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஸோ அவர் எதுவுமே பில்டரை வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டார். அப்போ நம்மளோட ஜெட்டு வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, அங்கே ஆட்டுத்தலை இருக்கக்கூடிய ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான், அவனை கூப்பிட்டு கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நம்மளோட ஆட்டுத்தலை இருக்கக்கூடிய வில்லனை என்ன பண்ணுவான்னா, நம்மளோட ஹீரோவையும் நம்மளோட வாயுதேவனையும் தொலைட்டு போவாங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட வாயுதேவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை தண்ணி பிடிக்க சொல்லிப்பாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் சண்டை நடக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லனை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அப்படியே அந்த நீர்வீழ்ச்சிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சிருப்பான். எங்கே இருக்கான் வாயுதேவன் சொல்லு, உனக்கு தெரியாமல் இருக்கான்னு சொல்லி மிரட்டிக்கும்போது சரியான நேரத்தில் நம்மளோட வாயுதேவன் அங்கே வந்துடுறாங்க. வாயுதேவனுக்கும் அந்த ஆட்டுத்தலமாக இருக்கக்கூடிய படைகளுக்கும் சண்டை போகுது. சூப்பராக சண்டை இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வாயுதேவன் நல்லா அடி வாங்குறாருங்க. ஏன்னா அவருக்கு அந்த இன்னொரு கண்ணு இருந்தால் தான் அவருக்கு முழு சக்தியும் கிடைச்ச மாதிரியான அர்த்தம். ஸோ அடி வாங்கணும் நல்லாவே அவர் சண்டை சூப்பராக வந்துட்டு போடுறாரு. அந்த ஆட்டு வில்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீர்வீழ்ச்சி பக்கம் நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி நெருக்கி வச்சுருந்தான் பார்த்தீங்களா? நம்ம ஹீரோவை விட்டுவிட்டு வாயுதேவன்ட்ட சண்டைக்கு வருவாப்புல. வாயுதேவன் என்ன பண்ணுவான்னா, போச்சு அவனை விட்டு அவனுக்கு என்ன ஆச்சுங்கிற பதட்டத்தில் அந்த ஆடு வில்லனை கொண்டுட்டு அந்த பக்கம் போய் பார்ப்பாரு. போய் பார்த்தா நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுவாரு, கீழே ஒரு பாறமாக இருக்கும், அந்த பாறையில் தான் நின்றுட்டு இருப்பாரு. ஸோ வாயுதேவன் ஒரு பெரிய மூச்சு விடுவார். கரெக்டாக அப்போ அந்த குத்து வாங்கின ஒரு ஆட்டு தலை வில்ல இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், நம்ம வாயுதேவனை அடித்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுமே அப்படியே வாயுதேவன் மயக்கத்தில் அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி கீழே வருவார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், ஐயோ வாயுதேவனுக்கு என்னாச்சு சொல்லி 2 பேருமே அப்படியே கீழே போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ வந்துட்டு வாயுதேவன்கிட்ட போய் எந்திரிங்கன்னு சொல்லி அந்த பறந்துட்டு கீழே போயிட்டு இருக்கும்போதே அவர் எந்திரிங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக வாயுதேவனுக்கு நினப்பு வந்துடும். அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குங்க. அந்த ஆயுதத்தை அழுத்தினா 2 பக்கமும் ஈட்டி வரும். கரெக்டாக அந்த பாறைக்கு நடுவில் சென்டராக அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே கீழே பொறுமையாக லேண்ட் ஆவாங்க. லேண்ட் ஆகிட்டு நம்ம வாயுதேவன் என்ன சொல்லுவார்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்மளை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பலாம் இங்கேருந்து சொல்லி கிளம்புவாங்க. இவங்க 2 பேருமே எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட விசைரசம்லாம் இங்கேருந்து சொல்லி கிளம்புவாங்க. இவங்க 2 பேருமே எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட விசைரசர் இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம வாயுதேவனோட அப்பா, அவரோட ரொம்ப பிடிச்ச இடமா அவருக்கு. அந்த இடத்துக்கு போய் உட்காந்து 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கேயே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாயுதேவன் சொல்லுவார். ஸோ அப்போ தான் வாயுதேவனோட அப்பாவும் அம்மாவும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ ஏழை மக்களுக்காக எங்கள் அப்பா இந்த இடத்த பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்துட்டாரு. இந்த இடம் நம்மளோட ஜெட்டோட ஆட்சியினால் இப்படி அழிஞ்சு போய் ரொம்ப பாலைவனத்தோட கொடுமையான ஒரு இடமா இந்த இடம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாயுதேவன் ரொம்ப ஃபீலிங்காக சொல்லுவார். அது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதலாக சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெட் என்ன பண்ணுறான்னா, நம்ம வாயுதேவன் தப்பிச்சது அவருக்கு விஷயம் தெரியுது. தெரிஞ்சதுமே அந்த ஆட்டுத்தலைனை ஒரு தலையை வெட்டிட்டு, ரைட் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒயிட் கலர் இருப்பாங்க, ஒருத்தவங்க பிளாக் கலர் இருப்பாங்க. அவங்ககிட்ட செல்லக்குட்டிங்களா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல, போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேருமே ஓகே அரசே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. நம்மளோட காதல் தேவதைக்கும் நம்மளோட வாயுதேவனை தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட வாயுதேவன் உயிரோடு தான் இருக்கிறான் ஒத்த கண்ணோட அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுமே அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி அந்த மண்ணில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வாயுதேவன் இருக்கான், அவன் அந்த கல்லறையிலேருந்து வெளியே வந்துட்டான், ஒரு கண் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தோம்னா நம்மளோட ஜெட்டு பார்த்துறாரு, எனக்கு அப்போவே தெரியும் நீ என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்ற மாதிரி சொல்லி கத்தி எடுக்கும்போது, நம்மளோட காதல் தேவதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில் ஒரு காப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பை எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அவங்க அரக்கர்களோட உலகத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரக்கர்கள் எல்லாமே அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு அந்த காப்பை கையில் போட்ட உடனே அவங்க நிகழ் உலகத்துக்கு, அதாவது நாம் இருக்கிற உலகத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அவங்களும் வாயுதேவனை எங்கே இருக்கான்னு சொல்லி தொலைவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாயுதேவனை தொலைவிட்டு அவங்களும் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வாயுதேவனும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அங்கே என்ன அப்படியே என்ன மணல் புயலாக வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது தாங்க தெரியும், 2 ஜெய்யாண்டிக்கான பாம்பில் அந்த ஜெட் அனுப்புனா பார்த்தீங்களா, அந்த 2 வில்லிங்களும் சூப்பராக அப்படியே வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த 2 பாம்புகளும் நெருப்பும் விடும். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க. அந்த ஹீரோவும் வாயுதேவனும் ஓடுற இடத்துல பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவால் வேகமாக ஓட முடியாது. நம்ம வாயுதேவன் தூக்கிட்டு ஓடுறாங்க. கரெக்டாக அந்த பாம்பு 2 பார்த்திங்கன்னா நெருப்பை விடும். நெருப்பை விடும்போது இவங்க ஒரு தூணுக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்குவாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த குழிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அந்த பாம்புகளுக்கும் அந்த 2 பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தெரியாது அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது, எங்கன்னு தொலைவுவாங்க. இப்போ வாயுதேவன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம வாயுதேவன் என்ன சொல்லுவார்னா, ஓகே இந்த பிளான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த 2 பாம்புகளையும் திசை திருப்பறதுக்காக ஆப்போசிட் சைடாக ஓடுறாரு, அந்த பாம்புகளுக்கு ஆப்போசிட் சைடாக. அப்போ நம்மளோட வாயுதேவன் என்ன பண்ணுறாருன்னா, சரியாக அந்த பக்கம் வரும்போது நம்ம குத்தியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குத்துறாரு. பட் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒசைரிஸ் ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சுருப்பாரு அந்த இடத்துலையே, அதுக்குள்ளே வேகமாக ஓடுவாங்க. நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இந்த பக்கம் விழுந்துருவார்.
நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுவோம்னா அந்த பாம்பு மேலே ஏறி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போடுவோம். நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாம்பை ஓட்டுறதுக்கு ஒரு கயிறு மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கயிறு எந்த பக்கமும் அசையாமல் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு சுருக்கு போட்டு அதை மாட்டி விட்டுருவாரு. ஸோ பாம்பால் நேராக தான் போக முடியும். இதனால் நம்ம வாயு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாம்புலேருந்து அப்படியே இறங்கி ஓடலான்னு பார்ப்பாரு. ஏன்னா அந்த பில்டிங்க்கு பின்னாடி பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். ஏன்னா அந்த பாம்பால் எந்த பக்கமும் திரும்ப முடியாது, நேராக போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போய் கீழே விழுவும். அது வேகமாக அது வால் மேலே ஓடி கரெக்டாக ஜம்ப் பண்ணி நம்மளோட வாயு தேவன் இந்த பக்கம் வந்துடுவார். ஸோ இந்த பாம்பு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடி போனதுனால அந்த இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே உடஞ்சி செதறி போய் கிடக்கும். அதாவது பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா தரமட்டா வர மாதிரி ஆகும். நம்மளோட ஹீரோவும் நம்மளோட வாயு தேவனும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக அங்கேருந்து அந்த பில்டிங் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த உடனே பார்த்தோம்னா அந்த கருப்பு கலர் பாம்பு ஒன்று வந்து இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காதல் தேவதை வராங்க. அப்போ நம்ம வாயுதை நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசாத அமைதியாக ஓரமாக ஒரு பக்கம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதல் தேவதை அந்த பாம்பு கிட்ட போகிறாங்க. அதுக்கு அந்த பாம்புக்கு மேலே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, காதல் தேவதையே உனக்கு போர்லாம் செட்டாகாது, ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா. நம்ம காதல் தேவதை அந்த பாம்பு கிட்ட வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பாம்போட வாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயு தேவோட ஈட்டி வந்துட்டு குத்திக்கிட்டு இருக்கும். நான் உன்னை சரி பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, ஏன்னா அவங்க காதலின் கடவுள். ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க தான் காதலின் கடவுளும் கூட. ஸோ அந்த பாம்பு அவங்க மயக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நீ குளிரை போக்குறதுக்காக உன்னை நீயே எரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்புகிட்ட சொல்லிடுவாங்க மயக்கி. அந்த பாம்பு என்ன பண்ணால் சுற்றி அவங்களே வந்துட்டு எரிச்சிடும். அந்த பாம்பும் அந்த வில்லியும் அங்கேயே எரிஞ்சு செத்துடுறாங்க. நம்ம ஹீரோ, நம்மளோட வாயு தேவன், நம்ம காதல் தேவதை 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. வாயு தேவன் ஜெட்டை அழிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஜெட்டை நம்ம முதல்ல அழிக்கணும் அப்படின்னா அவனுக்கு உண்டான பிரமிடுக்குள்ளே போகணும். அந்த பிரமிடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சமாக ரவுண்டாக ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் அந்த தண்ணி ஊற்றினா அவன் வந்துட்டு சக்தி எல்லாமே போயிடும். அவனை அப்போ நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கதவு எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது வந்து இந்த நம்மளோட ஹீரோவுக்கு தான் தெரியும். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போகணும். போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு மிருகம் இருக்குமா, அதாவது ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குமா. அந்த மான்ஸ்டருக்கு சொல்கிற விடுகதையை நம்ம சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அந்த மான்ஸ்டர் நம்மளை கொன்றும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நம்மளோட வாயு தேவன் என்ன சொல்கிறான்னா, அதுக்கு தான் நான் வந்துட்டு அறிவின் கடவுளை போய் நான் பார்க்க போகிறேன். ஸோ நம்மளோட வாயு தேவன், நம்மளோட ஹீரோ, நம்மளோட காதல் தேவதை 3 பேருமே போயிட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ காதல் தேவதை கேட்பாங்க, ஏன் உனக்கு ஒரு கண்ணு கிடைச்சது நீ என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படிங்கும்போது தான் காதல் தேவதை சொல்லுவாங்க, அவன் எல்லாரையுமே கொன்றுவன் மிரட்டினா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு வராங்க. பேசிக்கிட்டு வரும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட காதல் தேவதை நம்ம ஹீரோ பக்கம் வந்து பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவார். ஸோ நம்ம காதல் தேவதை தான் காதலுக்கே தேவதை பற்றியா. ஸோ நம்ம ஹீரோவை மயக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, நீ காதலிக்கிறியா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், ஆமாம் நான் அவ்வளோதான் என் மனசார முழுக்க நினச்சிட்ருக்கிறேன், மனசு ஃபுல்லாகவே அவள் வந்துட்டு இறந்துட்டா, அவளை வந்துட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதா நம்மளோட வாயு தேவன் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காதல் தேவதை வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார். அடுத்ததாக நம்மளோட ஹீரோ, நம்மளோட வாயு தேவன், நம்மளோட காதல் தேவதை 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவின் கடவுளோட இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்மளோட ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஜெட்டை நான் அழிக்கணும். ஸோ அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பிரமிட்டுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த மனிதன் எனக்கு உதவி பண்ணுவான். அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ஒரு மிருகம் பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது கேட்குற கேள்விக்கு வந்துட்டு நான் விடையை வந்துட்டு சொல்லணும். அப்படி சொல்லனா அது என்னை கொன்றும். ஸோ நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவன் அந்த அறிவின் கடவுள்கிட்ட சொல்லுவார். நம்மளோட அறிவின் கடவுள் வந்து என்னாலாம் பண்ண முடியாது, நம்மளாம் இறந்துடும், நல்லா வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அப்போ நீங்கள் ஏன் அறிவின் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு தான் அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பயங்கரமாக கலாய்ச்சிருவார். இதை பலலாம் எனக்கு பெரிய மானக்கேடாக போயிடும்டா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவின் கடவுளும் சொல்லிடுவார். 4 பேருமே ட்ராவல் பண்ணி நம்ம ஜெட்டோட கல்லறை மாதிரி இருக்கிற ஒரு பிரமிடுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட காதல் தேவதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அரசனானாலும் உன்னால் வந்துட்டு அந்த ஹீரோவோட காதலியை உயிர்ப்பித்து கொண்டு வர முடியாது, எதுக்காக நீ அவங்ககிட்ட நீ பொய் சொன்ன, இப்படி நீ பொய் பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட காதல் தேவதை வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு அந்த மாதிரியான பொய்யை நான் வந்துட்டு சொல்ல அப்படின்னா அவன் நமக்கு உதவி பண்ண மாட்டான், அவன் உதவி பண்ணால் மட்டும்தான் ஜெட்டை நம்மளால் அழிக்க முடியும். ஸோ ஜெட்டை அழிச்சா மட்டும்தான் நாம் எல்லாருமே உயிரோடு இருக்க முடியும். ஸோ அதனால தான் அப்படி அவன்கிட்ட ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயு தேவனும் சொல்லுவார். நம்ம காதல் தேவதைக்கு இது பெரிய உடன்பாடாக இல்லைங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரமிடுகிட்ட போயிடுறாங்க. அந்த பிரமிடோட அமைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பிரமிடோட கல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு பக்கமாக ஓப்பனாகி ஒவ்வொரு பல வழிகளை வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளோட வாயு தேவன் என்ன கேட்பாருன்னா, நம்ம ஹீரோ கிட்ட எது வந்துட்டு சரியான வழி அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
நம்ம ஹீரோவும் மாற்றி மாற்றி ஓப்பன் ஆகிற இடத்துலமா அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ரைட்டு ஓகே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கரெக்டாக ஒரு கேப் வரும். அந்த கேப்புக்குள்ள போய் குதிச்சுடுவார். அந்த பிரமிட் ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு சக்கரம் இருக்குமா, அந்த மேப்பில் அவர் பார்த்துருப்பாரு. அந்த சக்கரத்தை சுற்றுனா அந்த இடம் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். அதாவது அந்த இயங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மேப்பை பார்த்ததுனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஓடி போய் மறுபடியும் நம்ம அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்த்து தான் ஆகும்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. அந்த மணல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டுலாம் உதிர்ந்துகிட்டே இருக்கும். அது மேலே வேகமாக போய் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சக்கரத்து மேலே வந்து குதிச்சுடுவாப்புல. குதிச்சதுமே அந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும். சுத்ததுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். நின்னதுமே அந்த இடம் நார்மலான பிளேஸ் மாதிரி ஆயிரும். படிக்கட்டு எல்லாமே வந்துடும். கரெக்டாக அவங்க 4 பேருமே உள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. உள்ளே போனதுமே ஒரு பெரிய மான்ஸ்டர் சைஸில் ஒரு உருவம் வந்துட்டு எந்திரிச்சு நிற்கும். அது வந்ததுமே அரசரோட பகுதிக்குள்ளே யாருக்குமே வரத்துக்கு அனுமதி கிடையாது. முதல்ல நான் கேட்குற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை உன்னை நசுக்கி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லும். அதுக்கு நம்மளோட அறிவின் கடவுள் என்ன சொல்லுவார்னா, உனக்கு தைரியமாக தான் சொல்லு, நான் தான் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக சொல்லுவார். அப்போ தான் அந்த மான்ஸ்டர் வந்துட்டு அந்த விடுகதையை சொல்லும். அது என்ன அப்படின்னா, எனக்கு கடந்த காலம் இல்லை, ஆனால் எதிர்காலம் உண்டு. என்னை யாரும் பார்க்க முடியாது, பார்த்ததும் இல்லை. எல்லோருடைய மூச்சிலும் நம்பிக்கையிலும் நான் இருப்பேன். சொல் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் விடுகதையை சொல்லும். அதுக்கு நம்மளோட அறிவின் கடவுள் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, நீ வந்துட்டு கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு அந்த மிருகம் வந்துட்டு அமைதியாகவே இருக்கும். நம்மளோட வாய்விதைவன் என்ன சொல்லுவார்னா, என்னோட நம்பிக்கையை நீங்கள் கெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருந்தன்மையாக அவர் தோள் மேலே கை வைப்பார். சத்துன்னு அதை பக்கம் அவர் அடித்து தூக்கி எரியும். நீ சொன்ன விடை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மான்ஸ்டர் சொல்லும். அடுத்து ஒரு மாதிரி பதட்டம் ஆரம்பிச்சிருவாப்புல. அவங்க அடிச்சுக்கிட்டே அந்த மிருகம் வந்துக்கிட்டே இருக்கும். அடி பூரா வாய்விதைவன் தான் வாங்குவார். இவர் மறுபடியும் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதில் சொல்லுவார். மறுபடியும் ஹீரோவுக்கு தான் அடி. ஹீரோவை நசுக்க பார்க்கும். அப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்லுவார்னா, ஐயோ வாயுதேவன் செத்துற போகிறாயா, கரெக்டாக சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் என்ன தான் சரியான பதில், நீ நாளை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதிலை வந்துட்டு நம்ம அறிவின் கடவுள் சொல்லிடுவார். சரி, இது சரியான பதில் தான், இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போகலாம், பிழைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மான்ஸ்டர் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடும். மான்ஸ்டர்லேருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு போய் பார்ப்பாங்க. போனதுமே அங்கே ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். அந்த ட்ராப்பில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட வாய்வி தேவனும் நம்மளோட காதல் தேவதையும் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அறிவின் கடவுளும் நம்மளோட ஹீரோவும் இந்த பக்கம் கீழே விழுந்துருவாங்க. கரெக்டாக ஜெட்டு வந்துட்டு வருவார். ஏடா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு நம்மளோட அறிவின் கடவுளோட தலையில் இருக்கக்கூடிய மூளையை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி எடுத்துடுவார். பிடுங்கி எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நம்மளோட காதல் தேவதையும் நம்மளோட ஹீரோவையும் பார்த்துட்டு இங்கேயே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ நம்மளோட வாய்வு தேவங்கிட்ட இருந்த அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் அது ஓரமாக உழுந்து கிடக்கும். அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு கரெக்டாக திறந்து அந்த குழிமாக இருக்கும் இல்லை நெருப்பு குழி, அதுக்குள்ளே ஊற்றலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு போவார். கரெக்டாக நம்மளோட ஜெட்டு வந்துட்டு பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இது உன் காதலியை அரசனான என்னாலே காப்பாற்ற முடியாது, இவனால் எப்படி காப்பாற்ற முடியும், இவனை நம்பி நீ வந்திருக்கிறியே, நீ என் கூட இருந்திருக்கணும், உன்ன மாதிரி அறிவாளிங்க என் கூட இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசை வார்த்தைகளை பேசி நம்ம ஹீரோட்ட இருக்கக்கூடிய பாட்டில் வந்துட்டு ஒரு பிடுங்கி கீழே உடச்சி நசுக்கி போட்டுருவார். நசுக்கி போட்டு எல்லாருமே இங்கேயே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டும் கிளம்பிடுவார். கிளம்பும் போது தான் நம்மளோட ஹீரோ வந்துட்டு, அப்போ அதெல்லாம் பொய்யா, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா, அந்த பில்டிங்கே பூரா இடிஞ்சு உழுவுற மாதிரி ஆகும். சரி, இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, வெளியே வந்துட்டு ஓடி வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேருமே கிளம்பி வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்துட்டு அப்புறமேட்டு தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், நீங்கள் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்களாம் கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போயாவது உனக்கு புரிஞ்சதில்லை கடவுள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவனும் சொல்லுவார். காதல் தேவதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாயு தேவன்கிட்ட நம்ம அவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம், இதுலேருந்து அவனுக்கு நம்ம ஒரு பிராய்ச்சித்தமாவது நம்ம பண்ணணும். ஏன்னா ஜாயா சாகும்போது அவகிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை, அவளால் இறப்பின் மறுபக்கம் இருக்கக்கூடிய உலகுக்கு அவளால் போக முடியாது, அவள் மாட்டிக்குவா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கை காப்பை அவகிட்ட கொடுத்து அவளை வந்துட்டு நான் வந்துட்டு மறு உலகத்துக்கு போகிறதுக்கான வழியாவது இந்த சின்ன விஷயமாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதல் தேவதை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வாயுதவன் வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் எதுவுமே பேச மாட்டார். ஸோ அந்த இறந்தவர்களுக்கு உண்டான உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் சேவகன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஓனாயி மனித மாதிரி இருப்பார். அவரை வந்துட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுமே அந்த ஆள் கூட ஒரு கமெண்ட் பண்ணுவாப்புல அந்த ஓனாயி மனிதன், நீங்கள் என்ன தான் வந்துட்டு உங்களுக்கு வயசான உங்கள் அழகு மட்டும் உங்ககிட்ட போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயி மனிதன் நம்ம காதல் தேவதை பற்றி ஒரு சைட் அடிக்கிறாப்புல. சரி, எதுக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் மனிதனும் கேட்பார். கேட்கும்போது தான் நம்மளோட காதல் தேவதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாயான்னு அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட இந்த தங்கத்தை கொண்டு போய் கொடுக்கணும், இந்த பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஓனாய் மனுஷனும் சரி உங்களோட விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட காதல் தேவதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருளை இந்த மனிதன் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி அதுக்கும் நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் மனுஷனும் சரின்றுவாப்பில். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த இறந்தவர் உலகத்துக்கால சரியாக இவங்களோட இடம் இருக்கும். அதாவது நம்ம ஜாயா போகிறதுக்கான
சரியான ஸ்டேஜ் வந்துடும். நம்ம ஜாயா கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, நம்மளோட ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவார். இந்தா இதற்கு வச்சாவது நீ ரொம்ப சந்தோஷமா இரு, இறந்தோர் உலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயா வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயா மறுபடியும் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு மறுபடியும் நம்மளோட வாயு தேவனுக்கு உதவி பண்ணு. அவர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெட்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய வில்லத்தனம் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குங்க. அவங்க மனைவி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காவல் தேவதையாம். அவங்களுக்கு 2 ரெக்கை இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு சண்டை போட்டு ஒரு பெரிய போர் நடத்தி அவங்க ஏரியாக்குள்ளேயே போயிடுறாரு. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு. அவங்களோட வாழ்க்கையை வரலாறு அவங்க 2 பேரும் பேசிட்டு, அந்த அம்மா தப்பிச்சு போகிறப்ப என்ன பண்ணுன்னா, அந்த அம்மாவோட ரெக்கையை பிடிச்சி இழுத்து ரெக்கையை பிச்சிடுவார். பிச்சு அதை அவர் வந்துட்டு எடுத்துக்குவார். ஸோ இவங்களோட ஜெட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கடவுள்கிட்டையுமே சில பொருட்களை வந்து அவர் திருடி இருப்பார். அவங்களோட சக்தி வாய்ந்த பொருட்களை அதை எல்லாமே அவருக்குள்ளே இணைச்சி ஒரு மிகப்பெரிய சக்திசாலியாக அவர் மாறிடுறாரு. அவரோட மனைவி கிட்டேருந்து போட்டு அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தியா ஒரு சூரிய தேவனை போய் பார்க்க போகிறாரு. போனதுமே அவங்க அப்பா, வா ஜெட் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ பண்ணுறது தப்பு தான், ஆனால் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என் பையன் தான், இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய தேவன் சொல்லும்போது, நம்ம ஜெட் என்ன சொல்லுவார்னா, எனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நைல் நதியை கொடுத்து செழிப்பான இடத்துல அவனை ஆட்சி புரிய வச்சிங்க, என்னை ஏன் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க, அவனுக்கு ஒரு வாரிசை கொடுத்தீங்க, எனக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கலல்ல, அதனால் நான் எல்லாமே நானே எடுத்துக்கிறேன், எல்லா சக்தியுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெட்டு சொல்லுவார். அதுக்கு சூரிய தேவன் என்ன சொல்லுவார்னா, நான் கஷ்டப்பட்ட மாதிரியே என்னோட குழந்தைங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, உன்னை என்னோட பதவிக்கு வரத்துக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு குழந்தை இல்லாமல் பண்ணேன், தயவுசெய்து நீ மாறிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு நம்மளோட ஜெட் வந்துட்டு என்ன சொல்லாருன்னா, எனக்கு இறப்புங்கிறதே இருக்கக்கூடாது, அதனால் இறந்த ஒரு உலகத்தையே நான் வந்து அழிக்க போகிறேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட சூரியதேவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உருவாக்குறதே நீ அழிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அங்கே வந்துட்டு சண்டை வருது. நம்ம சூரிய தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட ஜெட்டு மேலே அந்த நெருப்பு மாதிரி ஒரு தீப்பிழம்பு மாதிரி அடிப்பார். அதுக்கு வந்துட்டு சூரிய தேவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நெருப்புலேருந்து எந்த கடவுள்களாலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பட் நம்ம ஜெட்டு பயங்கர வில்லத்தனமாக, நான் கடவுள்களுக்கு மேலே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட கத்தி எடுத்து சூரிய தேவனை வயிற்றுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குத்திடுவார். சூரிய தேவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பிடிங்கியே சூரிய தேவன் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிற மாதிரி எரிச்சிடுவார். அந்த கப்பலே பாதி சேதமாயிரும். சூரிய தேவன் அப்படியே அதிர்ச்சியிலே கீழே விழுந்துருவார். ஸோ ஜெட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனோட ஆயுதமே இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட அப்பாவுக்காக ஒரு மிகப்பெரிய கட்டடம் வந்து உருவாக்கினார் பார்த்தீங்களா, அந்த கட்டடத்துக்கு மேலே போயிட்டு அந்த சூரியனோட நெருப்பு பிளம்ப வந்து அந்த ஆயுதத்தை வந்து காமிச்சிக்கிட்டு, அந்த சூரிய தேவனால் அழிக்கப்படும் தெரியுங்களா ஒரு மிருகம், அந்த மிருகத்தை வந்து கூப்பிடுவார். கூப்பிட்டு அந்த அழிவின் உலகம், அதாவது இறந்தவருக்கான உலகத்தை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடுவார். அது என்ன பண்ணுவோம், வேகமாக வந்து நைல் நதியில் இருக்கக்கூடிய தண்ணியை பூரா குடிச்சு அந்த இடத்துல அழிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையால் நம்ம ஜாயா வந்துட்டு இறந்தவருக்குண்டான அடுத்த பக்கம் போகிறதுக்கான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதி டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஓநாய் மனுஷன் என்ன பண்ணுவார்னா, இறந்தவர்களுக்கு உண்டான உலகமே அழிய போகுது, ஸோ அதனால் நமக்கு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட வாயு தேவனால் தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ ஜாயாவும் அதே தான் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அங்கே போயிடுவார். மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, வாயு தேவன்கிட்டே போயிடுறாரு. வாயு தேவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் தெரியும், சூரிய தேவனும் அங்கே தோற்கடிக்கப்பட்டுட்டாரு, ஆனால் அந்த உலகமே பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவனும் சொல்லுவார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இன்னமும் உங்களை ஜாயா நம்புறா, முழுக்க முழுக்க பண்ணுறா, நீங்கள் பண்ண துரோகத்தை நான் சொல்லி ஜாயா உங்களை நம்புறா, அதே மாதிரி காதல் தேவதையை நீங்கள் இழந்து நீங்களும் தவிக்கிறீங்க, ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு சரி பண்ணணும், ஏன்னா அந்த காப்பை எடுத்தனால நம்மளோட காதல் தேவதை என்ன பண்ணுவாங்கன்னா அரக்கர்கள் உலகத்தில் போய் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோபுரத்துக்கு போனால் தான் நம்மளால் வந்துட்டு நம்ம ஜெட்டை வந்துட்டு அழிக்க முடியும், ஏன்னா ஜெட்டு வந்துட்டு அங்கே தான் மேலே இருப்பார், அவனை அங்கே தான் நம்ம போய் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நம்ம இங்கேருந்து வேகமாக ஜெட்டை போய் அடையணும், அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். அந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா பல பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை சுமந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வாயு தேவன் என்ன சொல்லுவார்னா, அரக்கர்கள் கிட்ட நம்மளோட காதல் தேவதை மாட்டிக்கினாலும் நமக்கு அவள் உதவி பண்ணுறா, ஸோ இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக 2 பேருமே போகிறாங்க. அதே மாதிரி அந்த கட்டடக்கரை வல்லுநர், அந்த பில்டர் இருக்கார் பார்த்தீங்களா, பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இந்த பில்டிங் எப்படா மேலே போகிறது, யார் கண்ணுக்கு தெரியாத மாதிரி மிரட்டும்போது இவங்க 3 பேருமே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே அங்கே என்ன ஆகுதுன்னா, வாயு தேவன் இவனை நீ பார்த்துக்கோ, நான் அந்த பக்கமாக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக வந்துட்டு போகிறாரு. வாயு தேவன் அந்த பக்கமாக போய் அந்த பெரிய கட்டிடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிற்பங்களில் ஒவ்வொன்றா பிடிச்சி ஜெட்டு பக்கமாக அவர் மேலே போயிட்டு இருப்பார். ஸோ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவுக்கும் அந்த கட்டிடக்கலை வல்லுநருக்கும் சண்டை படுஜோராக போயிட்டு இருக்கும். 2 பேரும் மாற்றி அடிச்சுக்குவாங்க.
அந்த பக்கம் நம்ம வாயு தேவன் என்ன பண்ணுறாருனா ஜெட்டை தாக்குறதுக்காக அந்த பக்கம் போவார். அந்த ஈட்டி எடுத்து குத்தியெல்லாம் பின்னாடி குத்தலான்னு போவார். பட் ஆனால் நம்மளோட ஜெட்டு தான் பெரிய பயங்கரமான ஆளாச்சே. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தடுத்துறாரு. தடுத்தாங்க 2 பேருக்குமே பயங்கரமாக வந்துட்டு சண்டை போகுது. சண்டை போயிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா நம்மளோட பில்டரை வந்து அடித்து போட்டு அவரை கீழே தள்ளி விட்டு அவர் பறந்து மேலே ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதை அப்படியே மேலே வந்துடுவார். கரெக்டாக நம்ம ஹீரோவும் மேலே வந்துடுவார். மேலே வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா, நம்ம ஜெட் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட கழுத்தில் கையை வச்சு அந்த சூரியனோட ஈட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நெருப்பை விட்டு நம்ம வாயு தேவனை கொண்டுடலான்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ கரெக்டாக அவர் அதை பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா கரெக்டாக கயிறை இப்படி சுற்றி அந்த ஈட்டியை பிடிச்சிடுவார். பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விட்டுருவார். இழுத்து விட்டதுமே அவர் என்ன பண்ணுவார், வாயு தேவனை அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கம் வந்துடுவார். ஹீரோ பக்கம் வந்து ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எனக்கு நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த நம்மளோட வாயு தேவனோட அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஜெட்டோட தலையில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பவருள்ள அந்த கண். அதை என்ன பண்ணுவார்னா நம்மளோட ஹீரோ வந்துட்டு கத்தியில் வச்சு குத்தி அதை பிடுங்கிடுவார். பிடுங்கினதுமே ஜெட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தூக்கி போட்டுருவார். வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை அப்படியே அந்த பக்கமாக தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டதுமே நம்ம ஹீரோ பில்டிங்லேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோதான் ஒரு சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுவார்னா வாயுதேவனோட கண்ணை வந்து வாயுதேவன் வந்து தூக்கி போடுவார். நம்மளோட வாயுதேவன் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கண் இந்த பக்கம் இருக்கும், நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக இருப்பார், விழுந்துக்கிட்டே இருப்பார். கண்ணு ஒரு பக்கம் கீழே விழுவும், ஹீரோ ஒரு பக்கம் கீழே விழுவார். ஹீரோ கீழே விழுந்தாருன்னா கதை முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ நம்ம வாயுதேவன் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணை வந்து கண்டுக்காமல் வேகமாக போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி கையில் காப்பாற்றிவார். அவரும் கையில் பிடிச்சிட்டு அவரும் ஒரு பக்கம் தொங்கிட்டு தான் இருப்பார். ஸோ ஜெட்டு வந்து என்ன பண்ணுவார், 2 பேரும் அழிஞ்சு இங்கேயே சாவுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியை வந்துட்டு அந்த பில்டிங்கில் குத்தி அந்த நெருப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வர மாதிரி வச்சுருவார். ஸோ நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட வாயுதேவன் என்ன பண்ணுவார், கையை விட்டுருவார். ரைட்டு 2 பேரும் முடிஞ்சிட்டோம் செத்துட்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வாயுதேவனுக்கு என்ன ஆகுனா அவரோட பறக்கிற சக்தியும் அவரோட அந்த மிருகம் மாதிரி மாறுற சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா தூக்கிட்டு கொண்டு போய் நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல கீழே உட்கார வச்சுருவாரு. உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் சொல்லுவார், எப்படி உங்களுக்கு இந்த சக்தி வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்லுவார், என்னோட கண்ணுனால தான் அந்த பவர் நான் நினச்சேன். பட் அப்படி இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே நமக்கு சக்தி இருக்கும் கடவுள்களுக்கு. ஸோ மக்களுக்கு தான் சேவை பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட வாயு தேவனுக்கு புரியுது. ஸோ நம்ம ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு அவர் போகிறாரு. பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் அடிபட்டிருக்கும் போல இருக்குது, ரத்தம் மாதிரி காட்டுவாங்க. நம்ம வாயு தேவன் என்ன பண்ணுவோம், பயங்கர கோபமாக மேலே போவார். நம்மளோட வாயு தேவனுக்கும் செட்டுக்கும் பட்டு ஜோராக சண்டை சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த பக்கமாக அந்த பில்டிங் பக்கமாக மறைஞ்சு ஒரு வழியாக வந்து ஜெட்டுக்கு பின்னாடி அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கையை பிச்சு கீழே அடைஞ்சிடுவார். ஸோ நம்மளோட ஜெட்டு வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அந்த பில்டிங்குள்ளேயே தான் உழுவார். பட் வாயு தேவன் மேலே தான் இருப்பார். வாயு தேவனை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டிலேருந்து நெருப்பை வந்து பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டே போவார். ஸோ அப்படி விட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். 2000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங்கு, பல கற்கள் இருக்கும். அந்த கற்கள் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம ஜெட்டு மேலே தான் வந்து விழுவும். நம்ம வாயு தேவனுக்கு பறக்கிற சக்தி இருக்கிறனால அந்த பில்டிங்லேருந்து ஒரு தப்பிச்சிருவார். பட் நம்மளோட வில்லை வந்து பார்த்திங்கன்னா அதில் மாட்டிக்குவார். மாட்டி மனுஷனுக்கு பயங்கரமான சேதாரம் ஆகி போயிடும். உடம்பு பூரா அந்த தங்க கலர் ரத்தம் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி ஆள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ அவர்கிட்ட அந்த சூரியனோட ஆயுதம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஈட்டி, அதை வந்து கரெக்டாக நம்ம வாயுதை வந்து எடுத்துடுவார். எடுத்துகிட்டு அவரை கொல்ல போகும்போது நம்மளோட செட்டு வந்துட்டு என்ன சொல்லுவார்னா வில்லன், நீ இதே மாதிரி தருணத்தில் இருக்கிறப்ப நான் உனக்கு கருணை காமிச்சேன், அதே மாதிரி எனக்கு நீ காட்ட மாட்டியா புதிய அரசரே அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையில் பேசுவார். அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன்னு அவரை குத்தி அவர் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவார். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம வாயுதேவன் என்ன பண்ணுறான்னா அந்த அரக்கம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம செட்டு வர வச்ச அந்த பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு இந்த பூமியே அழிச்சிடும், அதே மாதிரி இறந்தவர்கள் உலகத்தையும் அழிச்சிடும். இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரே ஆள் யாருன்னா நம்மளோட சூரிய தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போவார். பறந்து போயிட்டு இருக்கும்போது சூரிய தேவன் வந்து பார்த்திங்கன்னா மிதந்துக்கிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் ஆயுதத்தை கொடுத்ததுமே அவருக்கு அந்த பழைய சக்தி வந்துடும். அவர் என்ன பண்ணுவார்னா பூமிக்கு வந்துட்டு அந்த மிருகத்தை வந்து சுட்டுட்டு உன்னால் எக்காலத்துலையும் ஜெயிக்க முடியாது, ஓடி போயிரு மிருகமே அரக்கனேன்னு சொல்லி அதை சுட்டுக்கிட்டே இருப்பார். நம்மளோட சூரிய தேவன் அந்த மிருகத்தை சுட்டே அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா ஓட வச்சுருவார். ஸோ நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்களை வந்து பார்க்கறதுக்கு வராரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ எங்கே இருக்காரு சொல்லி தொலைகிட்டு வருவார். ஸோ அப்போ அவரோட கண்ணை வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ கடவுளுக்கு என்ன மரியாதை பண்ணுமோ அதே மாதிரி அவங்க மண்டி போட்டு எல்லாமே அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம வாயு தேவன் என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோவை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி உட்காந்துருந்துருப்பார். உடம்புல வந்து நிறையா ரத்தம் போயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வாயு தேவன் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உருங்க பார்த்துக்கலாம் அதிர்ஷ்டம் இருந்தால் நான் பொழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இறந்துருவார். ஸோ நம்மளோட அடுத்து வாயு தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோவையும் கொண்டு போய் நம்ம ஜாயாவோட ஒரு கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது ஒரு குருடாக இருக்கிறப்ப உடனே இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த பழைய இடத்துக்கே அவர் போயிடுவார். போய் அவங்க 2 பேருமே வச்சு அங்கே வந்து பார்த்துட்டு இருப்பார். கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரிய தேவன் அங்கே வருவார். நீ பண்ண உதவி ரொம்ப பெரிய உதவி,
இதுக்காக நான் உனக்கு என்ன கைமாறு பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட வாயு தேவன் யோசிச்சு எனக்காக எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு, நீ கேட்குறது அசாத்தியமானது, அதை நான் சாத்தியமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தேவனும் கரெக்டாக அவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா உயிர் தெளிய வச்சுருவாங்க. உயிர் தெளிய வச்சு இதுவுமே நம்மளோட ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டு நான் உயிரோட தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அவளுக்கு உதவி பண்ண மாட்டியா நீ ஜாயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவனும் சொல்லுவார். ஸோ சொல்லும்போது அவங்க 2 பேருமே உயிரோட தான் இருப்பாங்க. 2 பேருமே தன்னோட சந்தோஷத்தை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்குவாங்க. ஸோ 2 பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஜெட்டு வந்துட்டு இறந்ததுனால அடுத்த அரசனாக நம்மளோட வாயு தேவ தாங்க வராரு. ஸோ வாயு தேவனும் அரசனாக வந்துட்டு மாறுறாரு. ஸோ வாயு தேவன் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. எல்லாருமே இங்கே ஒன்று தான், கடவுளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே அன்பால் தான் வந்துட்டு இறக்கணும். இறப்புக்கு பின்னாடி ஒரு மனிதன் அந்த இறந்த உலகத்தை தாண்டி மறு உலகத்துக்கு போகிறதுக்கு இனிமேல் தங்கங்கிறது தேவைப்படாது, உண்மையான அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எகிப்துக்கு தலைமை அமைச்சராக இருப்பார் போல இருக்குது. ஸோ அடுத்து நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுறாருனா அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ கரெக்டாக நம்மளோட ஹீரோ சொல்லுவார், அங்கே போய் நீங்கள் வந்துட்டு காதல் தேவதை வந்து மிஸ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவனும் சொல்லுவார். ஸோ அப்புறமேட்டு வாயு தேவன் என்ன சொல்லுவார்னா, இந்த எகிப்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நல்லபடியாக எகிப்தை பார்த்துக்கோ, என் மக்கள் உன்னை நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவன் சொல்லுவார். நம்மளோட ஹீரோவும் சரி நீங்கள் போங்க, நீங்கள் போய் காதல் தேவதையை காப்பாற்றிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் அந்த எகிப்து மக்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாயு தேவனுக்கு நம்ம ஹீரோ ஒரு வாக்கு கொடுப்பாரு. ஸோ நம்மளோட வாயு தேவன் என்ன பண்ணுவார்னா, அவரோட அந்த மிருக உருவம், அந்த கழுகு உருவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் பறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதோட இந்த படம் வந்துட்டு இங்கே வந்து முடியுதுங்க. மனிதர்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரிங்க, காதல் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே பொதுவானதான். தன்னோட காதல் உண்மையானது அப்படின்னா நம்ம உயிரை கொடுத்து கூட அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ இது கடவுள்களுக்கும் பொதுவானது, அதே மாதிரி மனிதர்களுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இங்கோட முடிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த ஒரு மூவியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நீங்கள் நம்மளோட எம்வி வாய்ஸர் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணிடுங்க.